ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓரன் கிச்சன் இந்தியன் குக் புக். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேன் மிட்டாய். ஏன்னா ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வருது இல்லை? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த தேன் மிட்டாய் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்லி மாவில் தான் செய்ய போகிறோம். 2 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பிஞ்சு சோடாப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதில் அப்போ தான் நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும். கலரிங்க்கு பீட்ரூட் சாரும் மஞ்சள் பொடியும் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபுட் கலர் இருந்ததுனாக்கா அதையும் போட்டலாம். ஒரு குட்டி வடைச்சட்டியில் எண்ணெயை காய வச்சுப்போம். எண்ணெய் ஜாஸ்தி வச்சுக்க வேண்டாம். குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுப்போம். சர்க்கரை நான் இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதில் பாதி அப்படி எடுத்துக்கோங்க, அந்த அளவு கரெக்டாக இருக்கும். கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டியாக ரவுண்டாக போடுவோம். ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் இந்த சோடாப்பு போடுறதுனால தான் அது நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும். அப்படி போடலை அப்படின்னா என்ன ஆகும்? ஃப்ளாட்டாக வரும், சப்பையாக வரும். நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. இது அழகாக பொரியணும். மீடியம் ஃப்ளேமில் தான் பொரியணும். ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மேலே நல்லா பொரிஞ்சிடும், உள்ளுக்குள்ளே மாவாகவே இருக்கும். இந்த சோடாப்பூ சேர்க்கறதுனால உள்ளுக்குள்ளே நல்ல ஹோல்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த சக்கரை பாகு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பதம்? கம்பி பதமா? கிடையவே கிடையாது. கம்பி பதத்திற்கு முதல் ஸ்டெப்பு பிச்சுக்கு பதம். பிச்சுக்குன்னு இருக்கணும். இப்போ ஜாங்கிரிக்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பதம். பாதுஷா ஜாங்கிரி அதுக்கெல்லாம் ஒரு பிச்சுக்கு பதம் எடுப்போம் பார்த்திங்களா, அந்த பதம் தான் இதுக்கும் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கம்பி பாத்திரத்துக்கு மேலே போயிருச்சு, நான் கவனிக்கலை அப்படின்னா என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க, அது சரியாக போயிடும். அதே மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சோண்டு லெமனை அதோட ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அதனால் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே அந்த வெள்ளையாக பூத்து போகும்னு சொல்லுவாங்கள்ல, அது போகாமல் இருக்கும். இது ஈவனாக இருக்கும். இது சுட சுட இருக்கணும். ரெண்டுமே இல்லை, ஏதாவது ஒன்றாவது சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த பாகு அப்சர்வ் பண்ணும் நல்லா. இந்த உருண்டைகள் எத்தனை நேரம் இந்த பாகுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னாக்கா, குறைந்தது 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் இது அதுக்குள்ளே இருந்தால் தான், பாகுக்குள்ளேயே இருந்தால் தான் நல்ல ஜூஸி உள்ளுக்குள்ளே இறங்கி சூப்பரான தேன் மிட்டாய் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக அப்படி கிளாஸி டெக்ஸ்சர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிச்சுக்கு பதம். சூப்பராக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.